வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் சப்ஸ்கிரைபர்ஸோட கேள்விகளுக்கு அண்ணன்ட்ட பதில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி மெயின். நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கீங்க. சில கேள்விகள் பர்சனல் கேள்விகள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கேட்டிருக்கீங்க. அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். முந்தின எபிசோட்லேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரோட கேள்விகளை ஒரே மாதிரி பேட்டர்னில் இருந்ததுனால சில கேள்விகளை நம்ம தவிர்த்துருக்கோம். முக்கியவாசி கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சிடும். சில கேள்விகளுக்கு விரிவான பதில் அண்ணன் சொல்ல வேண்டியிருக்கும். அதை எப்படின்னு அண்ணன்ட்ட நம்ம பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம இந்திய நாட்டோட பிரதம மந்திரி ரகத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சைன் பண்ணியிருக்காரு. விபத்து அந்த ஆக்சிடென்ட் நடக்கலைண்ணா, ஹைவேஸில் ஸ்டேட் ஹைவேஸ்லலாம் ஆக்சிடென்ட் நடக்கலை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலை இல்லாத, அதாவது 1.5 லட்சம் ரூபாய்க்கு நேரடியாக போய் அவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏற்கனவே பிரதம மந்திரி இன்சூரன்ஸு காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குங்க. இது தனியாக இதுக்குன்னே 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. 5 லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது தனியாக பிரதம மந்திரி ரகத் அப்படிங்கிற பிளானோட ஸ்கீமு. இது வரைக்கும் யாரும் உடனடியாக இது பண்ணுறது, உடனடியாக அதுக்கு உண்டான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு. உங்களோட பார்வை இந்த பிரைம் மினிஸ்டரோட இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அவர் பல விஷயங்கள், நான் இன்னைக்கு கூட ஒரு நண்பர் பேசியிருந்தார், இஸ்லாமிய நண்பர். எனக்கு இந்த இதெல்லாம் கேட்டார். நான் சொன்னேன், என்டிஏக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இவர் இந்த 5000 ரூபா கூட பெருசாக எடுபடாது. அடுத்த மாதம் 1000 ரூபா எதிர்பார்ப்பாங்க. ஜனங்க மறந்துடுவாங்க. அந்த கோபம் இதெல்லாம் இருக்குது. அப்போ எப்படி ஆகும்னாரு. விஜய் பிரிக்கிற வாக்குகள் அவங்களுக்கு சாதகமாக போகும். எனக்கு இந்த பிஜேபி வந்தால் அது நாடு இதாகிடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்படி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்த்து எங்கேயும் பெருசாக அதெல்லாம் கிடையாது. இல்லைங்க அவங்களுக்கு தெரியாது. இல்லை சொல்லுங்கள், நீங்கள் இந்தியா லெவலில் அவங்க எவ்வளோ மாநிலங்கள் இருக்கிறாங்க. அதை வர்றதுக்காக ஆரம்பத்தில் இவங்க பண்ண பல விஷயங்கள்லாம் இருக்குது. கோத்ரா கூட என்கிட்ட கேட்டிருக்கேன். நான் கோத்ராலாம் பேச விரும்பலை, நல்லா இருக்காது, கண்டிப்பாக எனக்கு பிடிக்கல. அதனால் கோத்ரா மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்சி இந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. அதனால் பெரும்பாலும் நீங்களே சொல்லுங்கள், இஸ்லாமிய நாடுகள் யார்கிட்ட நட்பாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா. ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் இழுத்தாரு. ஆனாலும் நீங்கள் என்னங்க சொல்ல வர்றீங்க? இல்லை சிஏஏன்னாரு. சிஏஏ நீங்கள் போய் படிங்க. அது ஆக்சுவலாக ஒருத்தருடைய குடியுரிமை பறிக்கிறது இல்லை, குடியுரிமையை வழங்குறது. ரெண்டாவது அது 50கள்லேருந்து அது இருக்குது. ஆமாம் எங்கள் நாட்டில் கூட இருக்குது. அவர் வெளிநாட்டில் வசிக்கிறார். இல்லை எனக்குமே நான் இந்த இதில் ஒரு சின்ன கேள்வி இருக்குண்ணே. அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்த ஒரு ஸ்கீமை மாற்றி சொல்கிறாங்க. ஆனால் அதை எப்படி உடனே நம்ம மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் படித்த மக்கள் தான் அதிகம், அரசியல் தெரிஞ்ச மக்கள் அதிகம், அடாப்ட் ஆகிடுறாங்க. எப்படி அடாப்ட் ஆகிடுறாங்க? அதுக்கு காரணம் என்ன மாதிரியான? நீங்கள் நானெல்லாம் நீட்டு விலக்கு நம்பணுமா இல்லையா? அவ்வளோதான். நம்ம ஆளுகளோட திறமை நீட்டுக்கு எப்படி விலக்கு முதல் கையெழுத்துன்னு கேட்டோமா? நம்ம கச்சத்தீவே நம்பிட்டு இருந்தோன்னே. அப்புறம் கச்சத்தீவு உண்மையிலே சொல்கிறேன், திமுக காரணம் இல்லை, அது காங்கிரஸோட முழுக்க அயோக்கியத்தனம் பண்ணது இந்திரா காந்தி. இவ்வளோ விஷயம் இருக்குது. வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கச்சத்தீவு இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் இருக்குல்ல, அதுவும் இலங்கையில் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் ஆட்சியை முரண்பட்டு நிற்கிறாங்க. அன்னைக்கு கச்சத்தீவுக்கு ஒரு தெளிவான திட்டம் கொடுக்கல, 2 பேருக்கும் சொந்தன்ற மாதிரியே கொண்டு வராங்க. இலங்கை அப்பப்போ அத்துமீறிக்கிட்டே இருக்குது. அதை தடுக்கிற இதுக்கு இந்தியா தயாராக இல்லை. தாரபாத்து கொடுக்குற முடிவுக்கு இல்லாத முடிவுலாம் எடுக்குது இந்த அம்மா. இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இவர் போராட்டத்தை பெருசாக ஆக்கிடணும். இவருக்கு இங்கே சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதனால் இவர் இப்படி கம்மின்ட்டு தீர்மானம் அது மட்டும் ஒட்டியிருந்தார். அந்த மாதிரி ஆட்சி முடிச்சு விட்டுச்சு. அதனால் அது கச்சத்தீவுலாம் அந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரி சொல்கிறேன், நம்ம வாக்குறுதி இவங்க கொடுத்ததெல்லாம் பல இது நம்பணும்ல, அந்த மாதிரி தான். அதனால் இப்போ சிஏஏ அந்த போராட்டன்றது இவர்கள், எனக்கு என்னென்ன வக்பு திருத்த மசோதா எடுத்துங்க, அதே நண்பர்கிட்ட நான் பேசியிருக்கேன். டீலிமிட்டேஷன் நினச்சி பாருங்கண்ணே. இன்றைக்கி கூட நம்ம இவர் ஒருத்தர் இதில் கேள்வி கேட்டிருக்காரு, இந்த வக்பு கிளைம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு. வக்பு கிளைம் பற்றி அதிகமாக பேசுனதே நான். அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. கேரளா சட்டமன்றத்தில் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வக்பு கிளைம் எப்படி எதிரொலிச்சது, வக்பு கிளைம் எவ்வளோ அயோக்கியத்தனமானது, அந்த சட்ட பிரிவையே நீக்கிட்டாங்கன்னு உட்பட நான் பேசியிருக்கேன் அந்த வக்பு திருத்த மசோதாவில். அதனால் நம்ம கேள்விக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னை நெருடுகிற ஒரு விஷயத்தை நானும் கேட்கணும். நயனா நாகேந்திரன் அவர்களுடைய பேச்சு நேற்று, அதாவது விஜய் அவர்களை பற்றி பேசும்பொழுது ஒரு வார்த்தையை விட்டது தவறான ஒரு வார்த்தை, ஒரு நடிகையை சம்மந்தப்படுத்தி அவர் பேசியிருக்காரு. ஏன்னா நம்மளும் அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது தான். அது நடிகையை சம்மந்தப்படுத்தி அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது அவர்கிட்ட எதிர்பாராத ஒன்று. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள்கிட்டலாம் எதிர்பார்க்குற விஷயம், இது அவரெல்லாம் பேசவே மாட்டார்.
கோவத்தை கூட சிரிச்சிட்டே வெளியே சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஏன்னா கோயம்புத்தூர் மக்களோட பண்பு மாதிரி அவரோட பண்பு இருக்கும். ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள விஷயமா இருக்கிறேன். இதை அவர் எப்படி கையாண்டிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா, நான் அடிக்கடி அவங்க ஆளுங்கள்ட்ட கிண்டல் அடிப்பேன். ஏங்க கொஞ்சம் அண்ணாமலை மாரி ஸ்டைலுக்கு வர சொல்லுங்க அவர. விஜயுடன் எம்ஜிஆரை ஒப்பிடுவது என்பது அப்படி கேள்வி கேட்குறாங்க. போட்டு அடிக்காம, விஜயுடன் எம்ஜிஆரை ஒப்பிடுவது என்பது ஒரு தவறான ஒன்று. இப்படி முடிச்சுட்டு போயிட்டாரு. என்னங்க பதில் இதுன்ற அளவுக்கு நான் இது பண்ணேன். அவ்வளோ பெரிய பண்பாளர். ஆ. அவ்வளோ அற்புதமான மனிதர். நீங்க அவர் பாஜகல இருக்காருன்னு. ஆனா அங்க இஸ்லாமியர்கள்லாம் மாமா மச்சான் உறவு ஆமா. அவருக்கு. அவ்வளோ ஒரு திருநெல்வேலியில் அப்படிதான். அற்புதமான மனிதர். இன்னைக்கும் அவர யாரையுமே வேற்றுமைப்படுத்தி பார்க்கல. மாமாவா பார்க்குறாங்க, மாப்பிள்ளையா பார்க்குறாங்க, சகோதரனா பார்க்குறாங்க. அந்த மாரி ஒரு மனிதர். அவர்ட்ட அது வரவே வராது அந்த மாரி இல்லைண்ணே வார்த்தை. திருநெல்வேலியில் போய் பார்த்தீங்கன்னா அவர் பேரை சொல்லி கூப்பிடுவோம். பண்ணையார் தான் கூப்பிடுவோம். பண்ணையாரு, மாப்பிள்ளை, மாமா அந்த அப்படிதான். மாதிரி தான். அப்போ எனக்கு ஆச்சரியம். காலையில இருந்து அடி அடி அடிச்சிருந்தாரு. ஆகா நம்ம தலைவரு அண்ணா ஃபார்முக்கு வந்துட்டோம். அண்ணாமலை ரேஞ்சுக்கு வந்துட்டார் போலவான்னு பார்த்தா, போட்டு டமால்னு இந்த வார்த்தைய விட்டுருவாரா? அவரு ஏதோ ஒரு கோவத்துல டக்குனு வார்த்தை வந்துருச்சு. அந்த அங்கேயே கூட அந்த வார்த்தைய வாபஸ் வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. அவர் வார்த்தைக்கு அவர் ஒரு சின்ன வருத்தம் தெரிவிச்சிட்டாருனாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். இதே என்னமோ ஆபத் பாண்டவர்கள் மாரி திமுகவினர் எடுத்து ஊட்டிட்டு இருக்கிறாங்க. இதுல செல்வ பெருந்தகை அற்புதமான பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய அனுபவத்துல சொல்றாரு. அனுபவத்தில். அப்படிப்பட்ட மனிதருங்க அவரு. அவர் அப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா என்னமோ சட்டத்துறையில் தெரியல. பக்கத்தில் உட்கார்ற அனுபவம் அவருக்கு இருக்கு. என்னமோ தெரிலங்க. அந்த மாரி ஏன் காங்கிரஸ்காரங்க அடிக்கணும்னு அடிக்க இறங்கிடுவாங்க. அந்த தமிழை தங்கப்பான்லாம் என்னமோ அப்படி இப்படின்றாங்கல்ல அது. அப்போ அது ஒரு விஷயம்னு வச்சுக்கங்களேன். பொதுவாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஜய் என்கிற மனிதரை ஏன் நாம பேசுறோம்? நடிகரா இருந்தப்ப யாராவது பேசணுமா? இல்ல. அவரு ஒரு அரசியலுக்கு வந்தா பிறகு, அவருடைய அரசியலை பத்தி பேசுறோம். அத கிண்டல் பண்றோம், நையாண்டி பண்றோம். ஆனால் அவர் அரசியல்ல இப்படி இருக்காரு. இவ்வளோ மைனஸ் இருக்கு. கூட இருக்கிறவங்க இது இருக்காங்க. அவருடைய பலகீனம் இப்படி இருக்கு. வீட்ட விட்டு வெளிய வர மாட்டேங்கிறாரு. நேத்தெல்லாம் கடவுளுக்கு இணையா பேசியிருந்தோம். ம். அங்கும் இங்கும் எங்கும் இங்கும் நீக்கமற இங்கும். நிறைந்திருக்கிறார் அப்படின்னு வள்ளலார் மாரி இவரு இருக்கிறாரு. அந்த மாரிலாம் சொல்றது. அப்போ அதெல்லாம் நம்மளுடைய அரசியல் விமர்சனம். தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் கருப்பு பக்கம் இருக்குது. கொஞ்சம் பேர் தான் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அதெல்லாம் போய் எடுத்துட்டு பேசுறவன் அயோக்கியன். ம். அவன் ஜர்னலிஸ்டும் கிடையாது. அரசியல்வாதியா இருந்து பேசினா அவன் நாகரிகமான அரசியல்வாதியாவும் இருக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு இதுல டங் ஸ்லிப் ஆயிட்டு இருக்குது தலைவருக்கு. அதுல இருந்து சின்ன வருத்தம் தெரிவிச்சாருன்னா முடிஞ்சிரும். கண்டிப்பா. அந்த அவர்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும்ல. ஆமா. தாவேக்காவினருக்கும். இல்ல அவங்களும் 2வது இது டீசென்ட்டா என்னன்னா, தான் இப்போ இது வரைக்கும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகல இருந்து எம்பி அவர்களும் வந்து இது வந்து கண்டனத்துக்குரிய விஷயம் தான். திமுக பேச்சாளர் பேசின விஷயத்துக்கு அதெல்லாம் அதெல்லாம் வந்து இது கெத்து. ஆளுமை, கெத்து. கெத்து. குஷ்பு இவங்க பேசாத பேச்சா? ஏன்னா இப்ப இடையில கூட பேச்சாளர் பேசினாருன்னு, உனக்கு பிடிக்கும்னா அவர் வீட்டுக்கு போ எவ்வளவு ரூம் இருக்குன்னு சொல்லி விஜயோட பெண்கள விஜய் கட்சியில இருக்க பெண்கள எப்படி கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. கொச்சைப்படுத்துறாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அதெல்லாம் தெரியாது. அப்ப டெல்லியில இருந்திருப்பாப்லன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால இருந்திருப்பாங்க. கண்டிப்பாண்ணே. இப்போ அந்த கேள்விகளுக்கு போயிரலாண்ணே. முதல் கேள்விண்ணே. நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த தடவ வந்த கேள்விகள்லாம் அற்புதமான கேள்விகள். குறிப்பெடுக்கிற ஆமா. மாரி ஆயிடுச்சு எனக்கு. காலைல அதனாலே பலதெல்லாம் லேட்டு. அதுக்காக போய் குறிப்பு எடுக்கிற மாரிலாம் ஆச்சு. ரொம்ப சிலர்லாம் நுணுக்கமா கேட்டிருக்காங்க. நுணுக்கமா கேட்டிருக்காங்க. நம்மளுமே ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஜெயபிரகாஷ் அவர் கேட்டிருக்காருண்ணே. இந்திய அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பற்றி தெளிவாக விளக்கி கொடுத்தமைக்கு நன்றி. பனையூர் மக்கள் பட்ட அவஸ்தையை மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியதுக்கு நன்றி. நன்றாக கூறினீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இந்திய அமெரிக்கா ஒப்பந்தத்தை பற்றின நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற பழக்கம் உண்டு. பல சேனலும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒப்பந்தங்களை பற்றி நம்ம பேசின மாதிரி யாருமே எடுத்தும் பேசலை. ஈவன் தோ பிஜேபி சைட்லேருந்தும் யாருமே பேசலை. இதுக்கு வந்து அதான் கேள்வி இருக்கு. அதான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுனது அர்த்தமாகுமா? அல்லது இதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருந்ததுக்காக நம்ம சொன்ன மாரி அர்த்தமா? இது என்ன கருத்துக்காக நன்றி நம்ம தெரிவிக்கணும்? ஒண்ணும் பெருசாவும் பேசல. பேசல. முழுமையும் பேசல. பேசணும். இன்னைக்கு கூட அ யார் கூட பார்த்தோம்? பிரேசில் கூடயா? ஆமா. இன்னைக்கு ஒப்பந்தம் வர்றாங்க. வராங்க. இங்க வராரு. இங்க வராரு. ஒரு 8, 10 ஒப்பந்தம் ஒப்பந்தங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட சில ஒப்பந்தங்கள் வந்து கால்பந்து விளையாடுறதுக்கு அங்க இருந்து ட்ரெய்னிங் சென்டர் வருது. பிரேசில்ல இருந்து. நானு இப்ப அந்த வேர்ல்டு கப் T20 பார்க்குறேன். சின்ன பசங்க. அமெரிக்கா, USA, நெதர்லாந்து, நமீபியா, நேபாள் நேபாள். கதற விட்டுட்டான். நேத்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க பாருங்க ஜிம்பாப்வேட்ட. தோத்துட்டாங்க. தோத்துட்டாங்க. கடைசியில் ஜிம்பாப்வே ஜெயித்து விட்டது. ஏன்னா ஒரு காலத்துல யார் கூடப்பா மேட்ச் அது கூடயே அவள்தான் அது அப்படின்னு முடிவு சொல்லுவோம். ஆமா. அந்த இவரு டெய்லர் வந்து இன்னை வரைக்கும் இருக்கிறாரு. அவர் எல்லா வேர்ல்டு கப்லயும் ஆடிட்டு இருக்காரு அந்த ஆடிட்டு. கேப்டன். அந்த மாதிரி ஏன் அப்படின்னா, இதை வந்து ஒரு குளோபலைஸ் ஆக்கிட்டாங்க அது கிரிக்கெட்ட. எல்லா கோச் அங்கங்க போய் ஆமா. ட்ரைனிங் குடுத்து, இந்தியன்ஸ் தான் பாதி பேர் இருக்கிறான் பல நாடுகள்ல கிரிக்கெட் இதுல.
ஸ்பின்னு நல்லா இது பண்ணுறாங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்லாம் கப் அடிச்சிரும் போல அடுத்த வேர்ல்டு கப்பில். உறுதினே கதற கதற விட்டாங்க சவுத் விட்டாங்க, ஆப்பிரிக்கா. கதற 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 விட்டாங்க அன்னைக்கு சவுத் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த மாதிரி நம்ம பிரேசில் கூட இந்த ஒப்பந்தம் போடுறோம்னா, இங்கே வந்து இப்போ ஃபுட்பாலை ஐசிஎல்லா ஏதோ ஒன்று ஆமா நடந்துட்டு இருக்கு. கொண்டு வந்தாங்க. இந்தியன் அதை பிரீமியர் லீக் சொல்றேன். வியாபாரமயமாக்குறாங்க. அப்போ அதில் வரும்பொழுது நம்ம ஆட்கள் இங்கேருந்து யூரோப் கிளப்பில் போய் விளையாடுற மாதிரிலாம் வந்தோம். நம்ம நாட்டில் கிரிக்கெட் அது ஃபுட்பால் வரணும் கிரிக்கெட்டை விட. ஆமா. அப்போ அந்த இட்ஸ் வெரி மாதிரி இன்ட்ரஸ்டிங் ஸ்கீம். விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று பிரேசில் பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்தியா மாரியே அது ஒரு பூகோள அமைப்பு. 2 பேருக்கும் பல ஒற்றுமை இருக்குது. உண்டு. அந்த பூகோள அமைப்புல பல விஷயங்கள்ல. அவங்களும் பார்த்தா நம்ம இந்தியன்ஸ் மாரி தான் இருப்பான் பிரேசில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா. பாதி இடங்கள் வந்துண்ணே கடற்கரை சூழ்ந்த இடமா தான் ஆமா. நம்மள மாதிரியே தான். மலைகளுக்கு தனியா இருக்கிற இடம், மலை தனியா இருக்கிற. இப்ப ஆமா. நம்ம கொடைக்கானல், ஊட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அதே வெஸ்ட் மாரி கோஸ்ட் மாதிரி உலகத்துல அங்கேயே இருக்கு மிகப்பெரிய நாடு. நாடு. ஆ நம்ம விவசாயம் விஷயங்களும் நம்மள மாரியே தான் ஒரு ஆமா இது. வர்த்தக ஒப்பந்தத்துல அந்த முக்கியமான மக்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் நம்மளோட வித்தியாசப்படுவோம். ஸ்கின் அதே மாதிரி அந்த பேஸ் பண்ணி. நம்மளையும் ஈராக்கையும் காரனையும் கலந்து விட்டா எப்படியோ அந்த மாரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. கண்டிப்பாண்ணே. 2வதுண்ணே சூரிய நாராயணன் சொல்லி கேட்டிருக்காரு. சூரிய நாராயண ராஜன் சொல்லி. அண்ணா வணக்கம். என் கேள்விக்கு பதில் தேவை. தயவுசெய்து பிரதமர் இயற்கை விவசாயத்தை ஊக்குவியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது அவருடைய தொலைநோக்கு பார்வை. எந்த பிரதமர் இது மாதிரி சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். எந்த பிரதமர் மினிஸ்டரும் இந்த மாதிரி சொல்லலை. அது மாதிரி எண்ணெய் அதிகமாக உபயோகித்தல் கூடாது எண்ணெயை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் இருக்காரு. எண்ணெய் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. பட் இது எப்போ சொன்னார்னு எனக்கு தெரியலண்ணே. பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் பார்க்குறோம். ஒவ்வொரு பிரதமர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். சிறப்பு இருக்கும். அதனால நம்ம இந்தியாவுடைய நவீன இந்தியாவா மாத்துறதுல பெரிய அளவுல நேருக்கு ஒரு பெரிய அன்னைக்கு இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குறதுல நேருக்கும் இந்திராவுக்கும் பெரிய பங்கு உண்டு. பெரிய 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பங்கு உண்டு. அதே மாதிரி சோவியத் யூனியனோட நம்ம நட்புறவு மூலிமா பல விஷயங்களை சாதிச்சோம். குறிப்பாக கிரியோஜெனி கேந்திரம் விண்வெளித்துறை. அதே மாதிரி ராஜீவ் காந்தி வந்த பிறகு அறிவியலுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் வந்து வேற லெவலு. வாஜ்பாய் அதே மாதிரி அவரும் அந்த அந்த பீரியடில் கலாமை ஜனாதிபதி ஆக்கி ஆமா. இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது. அப்துல் கலாமை பயன்படுத்தியது. போக்ரான் மாதிரி ஒரு விஷயத்த அந்த மாதிரிலாம் அந்த பொக்ரானுக்கெல்லாம் இவங்க பண்ண வேலைலாம் அது பெரிய கதை. அந்த மாதிரி இது RAW பண்ண ஒர்க் எல்லாமே அந்த மாதிரி. அதற்கு பிறகு விபி சிங் மண்டல் கமிஷன். இன்னைக்கு அந்த மண்டல் கமிஷன்ல உங்களுக்கு 69% இடஒதுக்கீடு கிடையாது. மொரார்ஜி தேசாய் அவருடைய ஃபாரின் எம்பசி. மொரார்ஜி தேசாய் அவருடைய இது அதீத நேர்மை. அதுவே சில சமயம் நமக்கு பிரச்சனையாகவும் ஆயிருக்கு. அந்த மாதிரி குல்சாரி லால் நந்தா பற்றி யாருக்கும் தெரியாது. ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர். லால் பகதூர் சாஸ்திரி 1 வருஷம் தான் இருந்தார். அவருடைய நேர்மை எந்த அளவுக்குன்னா ஒரு ரயில் விபத்துக்கு பதவி விலகிற ரயில்வே மினிஸ்டராக இருந்து. ஏன்னா 2வது ரயில் விபத்து நடந்தது. இந்திரா இது நரசிம்மராவ் அவர்களுடைய பீரியட்ல நரசிம்மராவ் குளோபலைசேஷன் காட் டங்கல் ஒப்பந்தம். அதே மாதிரி மன்மோகன் சிங் நீங்கள் நவீன சிற்பின்னு சொல்லலாம். நீங்கள் பொருளாதார விஷயங்கள் இந்த இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு பாஜக போகிறதுக்கு பாதை அமைச்சர்னா மன்மோகன் சிங் சொல்லலாம். இன்னைக்கு காந்தி இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்த மாதிரி பல விஷயங்களில் அவருடைய ஒர்க்கு வெளியில் தெரியாது. ஆனால் அது வந்து ஒரு இந்தியாவுடைய நாடி நரம்புல ஊடுருவ மாதிரி இது. வேற யாரு? சந்திரபாபு அவர் தேவகவுடா அவரோட ஆட்சியில் நடந்தது. சந்திரபாபு குஜரால் ஐக்கிய குஜரால் இவங்கெல்லாம் ஒரே பேட்டர்ன்ல இருந்தாங்க. ஆனா அவங்க சந்திரசேகர்னு ஒருத்தர் சந்திரசேகர் தானே சார், நான் தப்பா சொல்லிட்டேன். சந்திரசேகர் தமிழ்நாட்டில் ஆட்சியை கழிச்சவர். அடுத்து கேட்பாங்க என்ன ஆச்சு அதில். அவர் சந்திரசேகர் 54 நாள் பிரதமராக இருந்தவர். வாஜ்பாய் இப்போ பிரதமர் மோடின்றது இவங்களுடைய மொத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலந்த கலவையாக இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவை கொண்டு போகிறது. இப்போது பெரிய அளவில் ஒரு இந்தியா வல்லரசுனால நம்ம நம்பவே மாட்டோம் ஒரு காலத்தில். இன்னைக்கு நம்ம வல்லரசாக இருக்கிறோம் அப்படின்றது அமெரிக்காக்காரனே ஏற்றுக்கிறோம். 51 பில்லியன் இன்னைக்கு விவசாயம் மட்டும் நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது 51 பில்லியன். 2014 எக்ஸ்போர்ட்ன்றது ஒரு காலத்தில் கிடையாது. ஒன்லி இம்போர்ட்டு. நமக்கு டாலர்கள் இல்லாமல் அலைவோம். இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறத சொல்ல முடியாது போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னு பிரதமர் முயற்சி எடுக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்கது. ஏன்னா நம்ம விவசாய நாடு. நம்மளை மாதிரி பரந்த வெளி அந்த இதுவாக இருக்கிற சமவெளி பரப்பு லேண்ட்ஸ்கேப் சைனா கூட இல்லை, கிடையாது. அவனுக்கு பெரிய மைனஸாக அதுதான். நமக்கு அமெரிக்காவுக்கு இந்த மாதிரிலாம் அமெரிக்கா கூட பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் பல இடங்கள் வந்து விவசாயத்துக்கு இல்லாமல் நிறைய சோளம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு
இந்த மாதிரி அதாவது தான். நம்ம அந்த தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சொல்லலாமான்னு தெரியல. அந்த மண்ண வந்து அந்த மலட்டுத்தன்மைங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய இடங்கள் தான் அமெரிக்கால. அமெரிக்கால அதிகம். பல இடங்கள்ல வந்து நெறைய விவசாயங்கள வந்து பண்ணவே முடியாது. ஆமா. அதனால தான் நம்மள அவன் மெயினா நம்பியிருக்கான். இங்க ம். உள்ள மக்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது. நம்ம இதுல பொக்கிஷம் என்னன்னா கேரளா. இந்த மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை, மலைகள். வெஸ்ட் கோஸ்ட் அதோட இது. எல்லாமே கேரளா, இந்த சைடு ஊட்டி, மத்த இதெல்லாம். உருளைக்கிழங்குல நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்னு. நமக்கு எதுக்கு வெள்ளைக்காரன் வந்தான்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லுவாங்க. வியாபாரம் இந்த மாரி விஷயங்கள்லாம், இந்த இது கிராம்பு, பட்டை, ஆமா. லவங்கம் இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம தான் மத்த உலக நாடுகளுக்கு அறிமுகப்படுத்துறோம். அந்த காலத்துல யவனர்கள்னு சொல்லுவாங்க. அவர்களும், அரேபியர்களும் கேரளால வந்து பெரிய அளவுல பிசினஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அதிகமான காரணங்கள் வந்து இந்த வாசனை பொருட்கள், இந்த மருந்து பொருட்கள் இதெல்லாம். அதோடைய தொட்டிலா இந்தியா இருந்திருக்கு. அதனால இப்ப அத மீட்டெடுக்கிற முயற்சியிலயும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். பல விஷயங்களுக்கான முன்னுரிமை. இப்ப இங்க கோயம்புத்தூர் அவரு பிரதமர் வந்தப்போ அவர் அதிகமா பேசுனது இயற்கை விவசாயத்த கேரளா பத்தி. இருக்க இந்த இது ஒரு இடத்துல பல பயிர்களை இது எப்படி கொண்டு சம்பந்தமா வரதுன்னு. அதிகமா பேசினாரு. அதனால அதே மாரி மாநில முதல்வர்களும் அவங்கவங்க அதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நம்ம நாடு தான் கோதுமை, பஞ்சாபின் கோதுமை, இங்கே நம்முடைய நெல் விளைச்சல், இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம அது பாரம்பரிய நெல் வகைகளை, பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிற அந்த இதையும் இப்போ போய்க்கிட்டு இருக்கிறோம். போயிட்டுருக்கு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து முத்தலிஃப் அண்ணன் அவர்களிடம் ஒரு கேள்வி. விஜய் அரசியலுக்கு வந்த இந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் உயிரோடு இருந்தால், விஜய் எப்படி பார்ப்பார்? கரூர் சம்பவத்தை எப்படி அணுகுவார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சேலத்தில் இருந்து அன்பரசு. எம்ஜிஆர் இருந்திருந்தா இவரு அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார்ன்ற மாரி வந்திருக்க தான் மாட்டார். நான் பார்க்குறேன். ஆ வெற்று சவால்லாம் எம்ஜிஆர்ட்ட விட முடியாது. எம்ஜிஆர் கிட்ட இருந்த அந்த மக்களுடைய அபிமானம் இதெல்லாம் வந்து நீங்க கலைஞரையே அவரு சமாளிச்சு பண்ணவரு. விஜய்லாம் அந்த அளவுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அது முக்கியமானது. நடிகர்கள் நீங்க எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும், ஒருத்தர் கூட வாலாட்ட முடியாது, ம். திரைத்துறையில. அப்புறம் எங்க இவரு வர்றது? எ பல சில ஒரு முன்னணி நடிகர்லாம் கூப்பிட்டு தோட்டத்தில அடிலாம் வாங்குனான்னு பாலாம்லாம் சொல்லுவாங்க. குடுத்துருக்காங்க. அதனால அவர காப்பாத்துறதுக்கு தான் அந்த வேஷம்லாம் போட வச்சாங்கன்னுவாங்க. அதனால எம்ஜிஆரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தான் எல்லா நடிகர்கள் எல்லாருமே பார்த்தாங்க. திரைத்துறையில இருந்து அந்த அளவுக்குலாம் யாரும் பெருசாலாம் யோசிக்கல. இல்ல ஒருவேள இவங்க கேட்ட கேள்வியில எனக்கும் ஒரு இது இருக்கு. இந்த கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? இதே மாரி சம்பவம் ஒரு முதலமைச்சரா இருந்து அவரு விஜய் இல்லாம வேற ஒரு சம்பவமா நடந்திருந்தா கூட, எம்ஜிஆர் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கும்னே? இதே மாரி முதலமைச்சர் மாரி கிளம்பி போயிருப்பாரா? எந்த மாரி அணுகியிருப்பார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்த? அதெல்லாம் நேர்ல போயிருப்பாரு. இன்னொன்னு இவங்க குடுக்க வேணாம். அவரு குடுத்துருப்பாரு. பணத்த. அவரு பார்த்துருப்பாரு. அவரு பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு இது இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஓகே. இதுக்கெல்லாம் அனுமதிக்கவும் மாட்டாங்க. கலைஞர் அவர்கள் பீரியட்ல கூட பெருசா நடந்தது இல்லைல்ல, இந்த மாரி ஒரு விஷயங்கள். இது நடந்தது. ஜெயலலிதா பீரியட்ல நடந்ததுல்ல. அந்த கும்பமேளா, அவன் மகா கும்பமேளம், இவன் மாஞ்சோலை. மாஞ்சோலை. இந்த மாரி பல இது இருக்குது. ஒவ்வொருத்தர் ஆட்சியிலயும் கரும்புள்ளிகள் பல இது இல்ல இருக்கு. பிரச்சாரத்துக்கு வந்து இந்த மாரி நடந்தது இல்லல்ல. ஒரு தலைவர பார்க்க வந்து இந்த மாரி நடந்ததற்கு வாய்ப்பு இருக்குமா? தலைவர பார்க்க நெரிசலா இருக்கும். எம்ஜிஆருக்கு நடந்திருக்குங்க. செத்து போயிட்டாருங்க ஒரு தொண்டரு 76ல. சுப்பிரமணியன் பேரு. அவருக்கு எல்லாம் கவனிச்சு, அந்த குடும்பத்த 86ல இவரு போம்போது, அந்த இவங்கள சந்திரலேகா முதல் மாவட்ட ஆட்சியர் பெண். ஆச்சே. ஓ! அவங்கள கூப்பிட்டு திண்டுக்கல் போற வழியில, "ஏம்மா இங்க தான் என்னுடைய கட்சி தொண்டன் 72ல சுப்பிரமணியன் பேரு நெரிசல்ல சிக்கி இறந்துட்டாப்புல. அவர் ஃபேமிலி இருந்தா கண்டுபிடிச்சு இன்னைக்கு கூட்டு வாம்மா" அப்படின்ட்டு போயிறாரு. நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எப்போ 72ல அப்படின்னு அந்த அன்னை தெரசா வர்ற கூட்டம் அது. ஓ! அன்னை தெரசா. அவங்க வராங்க. அந்த கூட்டத்தில இவரு கீழ உட்கார்ந்திருக்காரு. நம்ம போக்கூடாது. ஏன்னா, அன்னை தெரசா அந்த கிறிஸ்துவ அமைப்புகள். இந்த இதில போய் நான் போனேன்னா, எல்லாரும் நான் நடத்துற கூட்டம்ன்ற மாரி ஆயிடும். அது கல்விக்கான இது. அவங்க தான் இருக்கட்டும். நான் கீழ உட்காந்துருக்கேன்னு கீழ உட்காந்துருக்காரு. அப்போ அவங்கள்ட்ட ஒரு அம்மா வந்து தலைவர பார்க்கணும். முதல்வர. யாரும்மா நீ? இந்த மாரி இது செத்துப்போன சுப்பிரமணியோட வைஃப். ஏம்மா உன்ன தான் தேடி இருந்தோம். நீ என்ன ஏம்மா அகஸ்மாத்தா வர்றீங்க? என்ன உதவி செய்யணுமா என்னான்னு? இல்லங்க நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளோ செஞ்சுட்டாரு. அவ்வளோ செஞ்சுட்டாரு. அப்புறம் எதுக்கு உங்கள தேடுறாரு? சரி வாங்கன்னு கூட்டு போறாங்க. போய் இந்த அம்மா நிக்க வச்சா, எம்ஜிஆர் கேட்குறாரு, "என்னம்மா நல்லா இருக்கீங்களா? வேற ஏதோ உதவி வேணுமா?" "ஐயா, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச உதவி அவ்வளோ ஐயா. அவங்கள பார்த்து நன்றி சொல்லலான்னு பார்த்துருந்தேன். நீங்களே மாவட்டத்துக்கு வந்து உங்கள பார்க்க வந்தேன் ஐயா." 72லேருந்து 86 வரைக்கும் பல உதவிகள். அந்த தொண்டருடைய பேர ஞாபகம் வச்சிருக்காரு. இந்த அம்மா மிரண்டு போய் சொல்றாங்க. "இப்ப ஏன் என்ட்ட கூப்பிட்டு" என்னன்னா, அவருடைய இது வந்து செஞ்ச உதவி அவங்க போய் சேர்ந்திருக்கான்னு எம்ஜிஆர் சிறப்பான. எல்லாருக்குமே அட பிஎஸ்ஓங்க கூட வருவாங்களா பாதுகாப்பாரு. இறங்குனோனே ஜிப்பா பாக்கெட்ல கை விடுவாரு. அந்த சைடு 50 இந்த சைடு 100 இருக்கும். அப்படியே எடுத்து அந்த ஹெட்டுக்கிட்ட எல்லாம் பிரிச்சுக்கங்க. நான் 8 மணிக்கு முடியிற டியூட்டி 10 மணி 10 மணி ஆயிடும்மா. ஆகும். ஆமா. எல்லாம் சாப்பிட்டுருங்க. நான் எல்லாம் பிரிச்சு எடுத்துங்கன்ட்டு போயிடுவாராம்.
போகமாட்டாரு. மேலே போய் ஜன்னல் திறந்து பார்த்துட்டு இருப்பாராம். அது எனக்கு அதில் பிஎஸ்ஓ இருந்த நண்பர் ஒருத்தர் துரைன்னு பேர், அவர் என்கிட்ட சொன்னார். அது இன்னொரு கதை சொன்னார், அது பெரிய சுவாரஸ்யமான கதை. இந்த ரொம்ப பேசி ஆடுற அமைச்சர்கள், இந்த துள்றவங்களாம் இருக்கான்ல, மறுநாள் வர சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமாக போவாங்களாம். வரும்போது நல்லா சட்டை லைட்டாக கசங்கி பவுடர்லாம் அடித்து வராங்கன்னா முடிஞ்சு வச்சு பூசை பண்ணி அமுச்சிக்கிறாருன்னு அர்த்தம்னு. அந்த மாதிரி இப்போ கூட ஒரு பதிவு, நான் ஒரு இப்போ பாஜக ஒரு பெரிய தலைவராக இருக்கார், அவருக்கும் அந்த மாதிரி பூஜை நடந்ததுன்னா நயினார் நாகேந்திரன் இல்லை, இல்லை அப்புறம் அது நினச்சிக்க போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எம்ஜிஆருக்கு நடந்திருக்குது. கண்டிப்பாக. அடுத்த கேள்விண்ணே, அதாவது யுவர் ஒப்பீனியன் அபவுட் 4.5 years பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இது ஒரு பெரிய இது என்ன பிரச்சனைனா, அவருடைய பீரியடில் நீங்கள் பேருந்துகள் வாங்குறதோ பெரிய அளவில் நஷ்டம். இன்னொரு பிரச்சனைனா இலவசங்கள், இந்த விடியல் பயணம், இதனாலேயும் பெரிய நஷ்டம். இவங்களால சமாளிக்க முடியாது. இதில் விடியல் பயணம்னு அந்த வருமானமும் போச்சு. ரெண்டாவது எலக்ட்ரிக் பஸ்ஸோட லாஸ்ன்னு, அது லாஸ் இல்லைங்க, அது வேற கதைங்க. அது தனியாக பேசணும். அது பெரிய ஸ்கேம். யாருது அது? அதில் யார் லாபம் அடைகிறா? இப்போ ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமா, எடுத்து எலக்ட்ரிக் பஸ் ஓட்ட ட்ரைனிங் கொடுத்து ஓட்ட விடுவாங்களாம். என்ன 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பஸ் ஓட்டுறான், சிட்டிக்குள்ளே எத்தனை பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்துக்குங்க. அப்போ இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்குதுன்றது அதனால எவ்வளோ நஷ்டம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஒரு நாளையுடைய வருமானமும் ஒரு நாளுடைய செலவு அதை விட பல மடங்கு. கிட்டத்தட்ட 5000 சில்லற கோடி 6000 கோடி வரைக்கும் செலவு. பஸ்ஸு புது பேருந்துகள் வாங்குறதுல பிரச்சனை. அதில் கேட்டால் நாங்கள் வாங்கிட்டோன்றாங்க. ஆண்டுக்கு 1000 பேருந்துன்னு இவங்க சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நம்ம இடையில இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண நேரத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் அதுலேயும் சுகம் இல்லை அப்படின்றது தான் இது. நான் நடுவில் டேட்டாஸோட உட்காடுறேன். கண்டிப்பாக. அது தொடர்ந்துண்ணே, ஜோஸ்வா வேளாங்கண்ணிங்கள அவர் கேட்டிருக்காரு. ஜோஸ்வா எஃப்இ, அதாவது பேர் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாதி பேர். அந்த இதோட அந்த இது அவங்க மெயில் ஐடியா வரதுனால அது தெரிய மாட்டேங்குது. ஹவர் யூனா ஸோ ஃப்ரெண்ட்லி வித் மிஸ்டர், என்கிட்ட கேட்டிருக்க மாதிரி கேட்டிருக்கேன், மிஸ்டர் முத்தலீஃப் அண்ட் ஈவன் வித் அதர்ஸ் டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு. இது எப்படி நம்ம இது பண்ணுறது? மிஸ்டர் முத்தலீஃப் அண்ட் ஈவன் வித் அதர்ஸ் டூ அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு. இது நம்ம வலதுக்கிட்ட அந்த உறவு தான் காரணம், வேறு என்ன சொல்கிறேன். அடுத்த கேள்விண்ணே, கண்ணை நம்பாதே அப்படிங்கிற ஒருத்தர், அது அவரோட ஐடியா. அது இல்லை நந்தகுமார் நீங்கள் இது பண்ணுறதே சொல்கிறேன். ஸோ மெர்சி, போர் மேன் வித் லிட்டில் பிரைன் ஷோ சம் மெர்சி அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த இதை அவாய்ட் பண்ண வேற ஒன்று. வணக்கம் முத்தலீஃப் அண்ணா, நீங்கள் டாக் வித் முத்தலீஃபில் எஸ்ஏஆருக்கு பிறகு வாக்களிப்பில் % குறையும் என்று சொன்னீர்கள். எனக்கு மாறுபட்ட கருத்து. முன்னால் 100% ஓட்டு இருந்தால் 70% ஓட்டு என்றால் இப்போது 80% ஓட்டு என்றால் நீக்கப்பட்டு தானே, அப்போது 90% ஓட்டு தானே வரணும். இதை ஆராய்ந்து பதில் சொல்லுங்க அண்ணா. ஏனென்றால் தூங்கி எழுந்தவுடன் முதலில் பார்க்கும் வீடியோ உங்கள் வீடியோ மட்டும்தான் எல்லா சேனலிலும். ரொம்ப நன்றி. எஸ்ஏஆரில் நான் வாக்கு சதவீதம் குறையும் நான் சொல்லி, எனக்கு அது டவுட்டுன்னு நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். வேறு எதுலையும் பார்த்தாரான்னு தெரியல. நான் சொன்னது 5 கோடியே 40 லட்சம், அதில் கிட்டத்தட்ட 97 லட்சம் போயிடுச்சு. இப்போ 20 லட்சம் சேர்ந்துச்சு. ஓகே. அப்போ டோட்டலாக குறையுது. 70% 72% ஓட்டு பதிவாகுது. இந்த தடவை அதே 70% இதுன்னா ஒருவேளை அதிகமாக, அதாவது நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, 100 ஓட்டில் 28 ஓட்டு விழல. நீ எஸ்ஐஆரில் நீக்கினது இந்த 28 ஓட்டுலேருந்து தான் 15%. ஆமாம், கரெக்டா? ஆமாம். அப்போ இந்த 15 பேர் இல்லை, ஆளே இல்லை, செத்துட்டான். டபுள், இப்போ நான் எனக்கே 3 ஓட்டு தந்தல, அந்த மாதிரி டபுள் என்ட்ரி, அட்ரஸ் மாறி, இது பல இது. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு 12%, அதாவது 28ல் 15 போச்சுன்னா 13%. இந்த சென்னையிலேயே 20 லட்சம் பேர் ஓட்டு போடல அப்படிலாம் வந்துச்சுல, அதனால இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. ஓட்டு போடாதவனும் இருப்பான், எனக்கு என்னென்னு ஓட்டு போடாமல். அதனால் நீங்கள் அந்த 15 கழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓட்டு போடாத ஆட்களில் தான் இந்த கழிஞ்சிருக்குது எல்லாம். அப்போ 72%ன்றது அவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த 18ல் அந்த 28ல் அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ பர்சன்டேஜ் கூடும். ஏன்னா இப்போ 72 + 13 இல்லை, நீங்கள் சொன்னது ஓட்டர்ஸ் தான் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் இதுதான் நீங்கள் சொன்னது. 85னா நீங்கள் ஜாஸ்தி தான் வரும் பதிவாகும் தான் நான் சொன்னேன். நான் குறையும்லாம் சொல்லவே இல்லை. என்ன குறையும்னா 4 கோடியே 40 லட்சம் பேரில் ஓட்டு போட்டாங்கன்னா அது மொத்தம் 5 கோடியே 40 லட்சத்துக்கு அது. ஆனால் இப்போ இதுவே குறைஞ்சிச்சு. ஆமாம்,
இப்போ அதே 4,40,00,000 உங்களுக்கு பர்சன்டேஜ் கூடும். பெர்சன்டேஜ் கொடுங்க கண்டிப்பாண்ணே. அடுத்து ஜெயக்குமார்ங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே. முத்தலிப் சார் அவர்களின் கேள்விக்கு பதிலுக்கு பதில். அதாவது எனக்கு 59 வயது. இந்த கேள்விக்கு பதில் வேணுங்கிற மாரி சொல்லியிருக்காரு. என்னுடைய அனுபவத்தில் 1980லிருந்து கவனித்து வருகிறேன். அப்பொழுதெல்லாம் அரசு ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் 3 இருந்தால் 1 ஆளும் கட்சிக்கு, இன்னொன்னு எதிர்க்கட்சி, இன்னும் நடுநிலையாக இருக்கும். ஆனால் சமீப காலமாக 2017க்கு பிறகு காட்சி ஊடகங்கள் உட்பட அனைத்தும் ஒரு கட்சிக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுகின்றன. சாதாரண மனிதர்கள் அனைவருக்கும் இருக்கும் குறைந்தபட்ச நியாய தர்மங்கள் கூட இல்லாமல் இப்படி செயல்படுவதற்கு பணம் மட்டும்தான் காரணமா? அப்போ இது பணம் மட்டும் காரணம் கிடையாது. நான் அடிக்கடி பதிவு பண்ணுவேன். நம்ம இயற்கையாகவே நம்முடைய குடும்பங்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே திராவிட இயக்கம் இல்லாட்டி இடதுசாரி இயக்க சித்தாந்தத்தோட தான் தமிழ்நாடு அதிகமா இருக்கு. அப்போ இடதுசாரி இயக்கங்கள் வர வேண்டியது. அந்த இடத்துல திராவிட இயக்கங்கள் காரணம்னாலும் அந்த இடதுசாரி கருத்துக்கள், சனாதன எதிர்ப்பு, வலதுசாரி எதிர்ப்புன்ற அதான் அதிகம். அப்போ இதிலிருந்து வர்றவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே காங்கிரஸ் எதிர்ப்புன்றது பாஜக எதிர்ப்புன்னு மாறிடுச்சு. அப்போ இயற்கையாகவே ஒரு பெரிய டீமு பாஜக எதிர்ப்புன்ற மனநிலையில் திராவிடத்தை ஆதரிக்கிறன்ற லெவலில் போய் நின்ட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் பாஜக வந்துடும் பண்ணுறாங்கல்ல. இயற்கையில் அவங்க மக்கள் நலன் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் பாஜக வந்துடும்ன்ற ஒரே ஒரு பிடிமானத்தை வச்சுக்கிட்டு அவங்க திமுகவை ஆதரிக்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் பத்திரிகையாளர்களும் ஒரு செட்டு எல்லா காலத்துலேயுமே யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும். அது இந்த தொழிலை வியாபாரமாக பார்க்குறது. நான் கார்ப்பரேஷன் பார்க்கும்பொழுது நான் போனால் என் கண்ணுக்கு நெகட்டிவ் தேடிக்கிட்டு இருப்பேன். நான் அதே நிறுவனத்துலேருந்து வர்றவர் எங்கே சாப்பாடு இருக்குது, எங்கே யார் கவுன்சிலர்கிட்ட போய் பழகலான்றதை தேடுவார். எனக்கு என்னென்னா அவங்களோட பழகிறது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன இதாக போகுது, அது உண்மையிலேயே ஒரு அப்போ தான் நம்மளால் எழுத முடியும். கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப மைனாரிட்டி. அப்போ பெரும்பாலும் இந்த துறையை பயன்படுத்தி கொண்டு அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இவரோட பழகும்போது சலுகைகள் கிடைக்கும். இன்னொன்று பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சால் அவங்கள பெருசாக மதிப்பாங்க. இன்னொன்று சில செய்திகளை திணிக்க சொல்லுவாங்க. இவர்கள் மூலியமாக அதிகாரிகள் பழக்கத்தை வச்சு ட்ரான்ஸ்ஃபரு, வேறு சில சலுகைகள். நான் ஒரு 9 வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தேன், அக்ரெடிஷன் கார்டு. ஆனால் நான் வீட்டு வசதி எந்த மினிஸ்ட்ரியும் போய் பார்த்து எனக்கு வீடு வேணும்னு கேட்கல. ஆனால் நான் பார்த்து வந்த பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வீடு வாங்கியிருக்கான். அவன் கனவுல கூட தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட எதிராக பேச மாட்டான். பத்திரிகையாளர் கிடையாது. அவனுக்கு அப்படியே பழகிட்டான். அவன் வாழ்க்கை அவன் நல்லா இருக்காங்க. வண்டி அது இதுன்னு. அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரினா அப்போ ஒரு கட்சிகிட்ட ஒரு அமைச்சர் இருந்தால் வாங்கியிருக்கணும். அப்போ மாற்று கட்சி திராவிட கட்சிகள் தானே. நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு மனநிலை மட்டும்தானே நிற்குது. இப்போ ஏன் ஏடிஎம்கே எதிர்க்கிறாங்க? திருமாவளவன் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே ஒரே பிரச்சனை, இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிஜேபியை காரணம் காமிச்சு ஏடிஎம்கே அவங்க கூட இருக்காங்க. பிஜேபி இன்னும் பிற கட்சிகள் இப்படி தானே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறாங்க. அதிமுகவை தனியாக எதிர்த்தா நீங்கள் பிஜேபின்றது காண போயிடும். அப்போ அதிமுக திமுகன்னு வரும்போது இஸ்லாமியர்களோட அதிமுக ஆதரிப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி காட்டக்கூடாது ஸ்ட்ராட்டஜி. பாஜகவை அதிமுக உள்ளே கூட்டு வருது. பாஜக கூட அடிமையாக அதிமுக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்பொழுது பொதுமக்கள் இரையாகலாம். இவனுங்களும் இதே மைண்ட் செட்டில் நான் பார்த்த பல பேர், அட விஜயும் என்டிஎம் பேசுகிறாங்கன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படியானே நம்பாமல் விஜயும் காங்கிரஸும் பேசுகிறாங்கன்னு உருட்டினதெல்லாம் இருக்காங்க. அப்போல்லாம் காங்கிரஸ்லாம் பேசலை. அப்போ இந்த மாதிரி என் நினைப்புக்கு மாறணும், பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, இவர்கள் எல்லாம் யோக்கியர்கள் அப்படின்னா எப்படி சரியா இருக்கும்? மக்களை பாதிக்கிற எல்லாம் அயோக்கியர்கள் தான். அப்போ நீங்க அந்த பார்வை இல்லாம, ஆனா இதே பாஜக ஒரு காலத்தில் ஆட்சியில உட்காந்துச்சுன்னா நல்லா வேகமா போய் பேசுவாங்க. அவங்களுக்கு தேவை பணம், சலுகைகள். அதனால காட்சி ஊடகங்கள்ல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அப்போல்லாம் கொஞ்சம் ஜெர்னலிசம் படிச்சுட்டு யாரும் பத்திரிகை துறைக்கு வரல. நான் சொன்னல டிஎன் சிவராமன் சொல்லிட்டு, அவர்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ். அவரு தேசபக்தர். தினமணி பத்திரிகை அவர் இருந்தார் ஆசிரியராக 50 ஆண்டு காலம் இருந்தார். அப்போ அந்த ஒரு எத்திக் இருக்கும், நம்ம சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும். அதை தாண்டி எழுத தெரியும், எழுதுவாங்க. ஒரு இது உக்காந்துன்னா அவன் கட்டுரை எழுதுவான், எல்லாம் பண்ணுவான். சமரசம் பண்ண மாட்டாங்க. பழகுனாலும் எங்கே விமர்சனம் பண்ணணுமோ அங்கே விமர்சனம் பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. தலையை சொரிஞ்சு நிற்கிறவன் இருப்பான். அது ஒரு பத்திரிகை இருந்தது, தலை சொரிகிற பத்திரிகை இருந்தது. அது எல்லாம் இப்போ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேற. ஆனால் சில பத்திரிகைகள்லாம் எழுதுனாங்கன்னா இவங்க எழுதுனா கரெக்டாக இருக்கும், இவங்க என்ன இதில் சொல்ல போகிறாங்கன்றதெல்லாம் இருந்தது.
அதுக்கு காரணம் அந்த பீட்டு பத்திரிகையாளர்கள், அந்த பீட்டு என்ன இதுன்னு. ஆனா இப்போ வர்றதுல எல்லாமே இன்னும் இப்போ இந்த யூடியூப்லாம் வந்த பிறகு ரொம்ப மோசமா போச்சு. இப்போ சேனல்லாம் வந்து நாலேட்ஜ்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு யாரையா புடிச்சு ஒரு சின்ன சேனல்ல சேர்றான். அங்க ஒரு பழக்கம் வரும். அத வச்சு இன்னொரு பெரிய சேனல் மாறுறானே தவிர, அவன் நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆகல. நடைமுறை அரசியல் பேசுவான். அதுலயும் நிறுவனங்களுக்கு ஏத்த மாரி பேசுறது. நான் இப்ப ஒரு பெரிய முன்னணி சேனலு. அந்த நபர் வந்து ஆரம்பத்துல நல்லா இருந்தாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக பாருங்க. என்னன்னாலும் அவர் அதான் பேசுவார். அந்த ஆஃபீஸ்லயே இவரு இந்த கட்சிக்காரன்ற அளவுக்கு. இந்த மாரி ரொம்ப பேர் ரொம்ப நிறுவனங்கள்ல இருக்காங்க. அதுதானே நேத்து 5000 பலரும் பேசுனாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பிரைம் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸ்கீமா கொண்டு வந்திருக்காரு. பேச ஒருத்தர் கூட மாட்டாங்க. பேச ஆகல. பேச மாட்டாங்க, எதிர்ப்பாங்க, ஒண்ணும் இல்லன்னுவாங்க. அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு, அந்த சமூக அக்கறைலாம் இல்ல. தான் பொழப்புக்காக வந்திருக்கிறவங்க. அவங்க பொழப்புல பெரிய அளவுல வருமானம் கிடைக்குது. ம். கம்பெனி சம்பளத்தோட பெருசா கிடைக்குது. அத நிறுவனங்களே ஊக்குவிக்குது. அந்த எடிட்டரே சொல்லுவாரு, "நீ போய் வாங்கிட்டு வா. எனக்கும் இது பண்ணு. அங்கேயே நீயும் வச்சுக்கோன்னு." அம்மா யாரையாவது மறுக்க சொல்லுங்க. வச்சு வெளுத்துருவேன். யார் யாரு எங்கெங்க வீடு வச்சிருக்காங்க, ஆதாரத்தோட எல்லாம் நிரூபிக்கணும். ஆதாரப்பூர்வமா வச்சு அடிச்சு வெளுத்துருவேன். அதனால என்ன நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பழைய பைக்கு ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆமா. வாடகை வீட்ல இருக்கிறேன். அப்ப இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் யார் யாரு மஞ்ச பைய தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு சிட்டிக்குள்ள எத்தன அபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த மாரிலாம். அவங்களும் குற்றம் சொல்லல. அது அவரவர்கள் பாணி. விருப்பம். அது நல்லா இருக்கிறாங்கன்னு. அதனால இது வந்து இந்த மாரி தான் போகும். அ அவர்கள்லாம் இயற்கையாகவே பாஜக எதிர்ப்புன்றதுனால, இந்த சைடே இருக்கிறாங்க பெரும்பாலும். ம். விரும்பியும் சில பேர் இருக்கிறான். அவன நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அவன் கண்ண மூடிக்கிட்டு தப்புன்னுவான். இன்னொன்னு வாட்ஸ்அப் தலைவர்கள் பேச்சு, வாட்ஸ்அப் செய்தியாளர்கள். ஒரு சட்டம் வருது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் வக்பு திருத்த மசோதான்றான். எப்படின்னு கேட்கிறேன். இல்ல அது ஆமாங்க. இல்லப்பா எப்படி சொல்லு? படிச்சியா? இல்ல அந்த அவன் வந்து வாடனால அடிப்பேன் அப்படின்ற மாரி. அப்புறம் நம்ம உட்காந்து சொன்னோம்னா, இவ்வளோ இருக்கா? அது நம்பிட்டு போயிடுவான்னு செய்றாங்க. நினைக்காதீங்க. என்ட்ட பேசிட்டு அங்க போயிட்டு மறுநாளும் அவன் அதே இதில தான் இருப்பான். ஏன்னா, அது ஆண்டு கணக்குல வர்ற ஒரு மரபியல் தொடர்ச்சி. நான் போய் பேசினா அவன் சொல்லுவான். மாறாது. வர வர அவரு ரொம்ப அந்த சைடு போயிட்டாப்ல அப்படின்னு. டேய்! நீ தேடுறா சிஏஏ நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினீங்கல்ல. ஆமா. அந்த சிஏஏக்கு எத்தன பத்திரிகையாளர் என்ன மாரி போனாங்க? புதிய எவ்வளவு கல்விக் கொள்கை. மாநிலம் கொண்டு வர கல்விக் கொள்கையும், புதிய கல்விக் கொள்கையுடைய ஒண்ணு. அந்த தான். 80% அங்க வச்சிருக்காங்க. ஆனா, புதிய கல்விக் கொள்கைய எதிர்க்கிறேன்னு இவன் சொன்னத இவனும் சேர்ந்து எதிர்த்துட்டு இருப்பான். என்னண்ணே தோழி விடுதியே அதானண்ணே. படிக்கிறதே கிடையாதுங்க. பத்திரிக்கையாளர் முதல்ல படிக்கணும். படிச்சதுல உண்மை என்னன்னு தான் அத ஏத்துக்கணும். ஏத்துக்கணும். ஏத்துக்கினத போட்டு அடிக்கணும், மிதிக்கணும். கிடையாது. ஏன்னா, அத பேசினா உங்களுக்கு அங்க சலுகைகள் போயிடும். கண்டிப்பா. அதான் விஷயம்.